ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் ரேவதி கார்த்திக். என்னங்க அக்குபஞ்சர் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பாருங்கள். என்னடா ஏதோ கொசன்னு இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல கொசன்னு ஏதோ ஒரு ஒயர் மாதிரி, ஒரு லைன் மாதிரி, ஒரு பைப் சப்ளை மாதிரி எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் என்ன தெரியுங்களா? இது தாங்க அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளோ சேனல்ஸ் போகுதா அப்படின்னா அது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரையிலும் கொசன்னு ஏதோ போய்கிட்டே இருக்குது அப்படின்றத பார்க்குறோமில்ல. ஸோ இது தாங்க நம்ம உடம்புல கடவுள் பதிச்சு வச்ச பெரிய அதிசயங்க. ஓகேங்களா? என்ன ஒரு அதிசயம், தெய்வம் படைத்த அதிசயம். ஸோ இந்த உடம்பு முழுக்க இப்படி பைப்லைன் சப்ளை மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி என்னங்க சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதாங்க அதிசயம். சரிங்களா? ஸோ இந்த பைப்லைனில் நம்ம உறுப்பு இருக்குல்ல, நமக்கு எல்லாத்துக்கும் இறைவன் 12 உறுப்பு கொடுத்துருக்காங்க, 12 ராஜ உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 ராஜ உறுப்புகளும் செழிப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சப்ளை போகணும். அது என்ன சப்ளை தெரியுமா? அதுதான் உயிர் சக்தி. சரிங்களா? இதுக்கு பேர் வைட்டல் எனர்ஜின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தூய தமிழில் சொல்ல போனால் பிராண சக்தி. என்னது? பிராண சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த பிராண சக்தி என்ன பண்ணுதுன்னா இந்த பைப்லைன் மூலமாக, இந்த சேனல்ஸ் மூலயமா ஒவ்வொரு உறுப்புக்கும் போகுதுங்க. இதான் ஆச்சரியம். சரிங்களா? ஒவ்வொரு உறுப்புக்கும் போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அது பெரிய விஷயந்தான். ஹேட்ஸ் ஆஃப் டு த சயின்டிஸ்ட். ஓகே, ஹூ ஃபவுண்ட் திஸ். அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவங்க உண்மையாகவே பார்த்தீங்களா, கடவுள் இவ்வளோ பெரிய மகத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்ற விஷயந்தான் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சனால தான் WHO அக்குபஞ்சர்ன்றது எவ்வளோ உண்மையான ஒரு ட்ரீட்மெண்ட், இது உகந்த ட்ரீட்மெண்ட், இது மூலயமா மனித உறுப்புகள் செழிப்பாகுது, மனிதனுடைய நோய்கள் குறையுது, அதில் அவங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத, ஒரு பக்கவிளைவு இல்லாமல், வலி இல்லாமல் அவங்களோட நோய் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி WHO இந்த அக்குபஞ்சரை அங்கீகரித்ததுக்கு காரணம் அதுதான். சரிங்களாங்க? ஸோ இப்போ பாருங்கள், இந்த விஷயத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்களோ அவங்க தயவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நோயினா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பைப்லைன் போயிட்டு இருக்குல்லங்க, இந்த பைப்லைனில் வாட்டர் சப்ளை போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் சப்ளையில் திஸ் இஸ் எனர்ஜி சப்ளை. ஓகே, இந்த எனர்ஜி சப்ளை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்போ ஒரு மனுஷன் கருவில் உற்பத்தி ஆகிறானோ அந்த நிமிஷத்துலேருந்தே இந்த சப்ளை அந்த மனுஷனோட ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளுக்கு போய்கிட்டே இருக்குது, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் எப்போ நம்ம இறக்குறோமோ அந்த சப்ளை அதோடைய நின்றும். ஓகேங்களா? அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம இறக்கும்போது இந்த எல்லா எனர்ஜியும் ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த எனர்ஜி முழுக்க ஸ்டாப் ஆகி நிற்கும் போது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் பிராணசக்தி. பிராணன்னா பிராணனை தரக்கூடிய சக்தி, பிராணசக்தி. ஓகேங்களா? இப்போ புரியுதா? அப்போது இந்த எனர்ஜியோட குறைபாடு, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணீரலுக்கு போகக்கூடிய சப்ளை போகலை, பாதியில் நின்றுச்சு, அங்கே ஏதோ ஒரு பிளாக்கு. ஏன்னா அங்கே நம்ம ஒழுங்காக ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணலை, ஒழுங்காக வாக்கிங் போகலை, இந்த மாதிரி நம்ம சில தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படின்னு சொன்னால் மண்ணீரலோட சப்ளை என்ன ஆகிடும்? பாதியில் நின்று போயிடும். அப்போ அந்த பாதியில் நின்று போகிறதுக்கு பேர் தான் என்னது? நோய். அப்போ அவங்களுக்கு என்ன வந்துடும்? சுகர் வந்துடும். சுகர் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அக்குபஞ்சர் டாக்டர் அதை அடைப்படுத்தி விட்றோம். ஓகேங்களா? குத்தி ஒரு நீடில் போட்டு அந்த நீடில் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஸோ இதான் அந்த குட்டி நீடில். இந்த குட்டி நீடில் மூலயமா நாங்கள் அந்த அடைப்பு எடுத்து விடுறோம், அந்த பிளாக்கை கிளியர் பண்ணி விடுறோம்.
சப்ளை ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்குது, ஓடி போயிட்டு மண்ணீரலுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருது. அதனால தான் எங்களால் 100% சுகரை வந்து ஸ்டாப் பண்ண முடியுது. இதுதான் சீக்ரெசி. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இந்த சுகர் ஆர்கனில் அது சாதாரண ஆர்கன் கிடையாது. அது நான் என்னோட 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அந்த சுகர் ஆர்கனை நான் சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த 12 ஆர்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவும் வெளியில் வந்தாகும். ஏன்னா ஒட்டுமொத்த 12 ஆர்கனுக்கும் பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்கன் தான் மண்ணீரல். மண்ணீரலோட கிளாண்டு தான் பேங்க்ரியாஸ். அந்த பேங்க்ரியாஸ் தான் வந்துட்டு இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அப்போ நான் எத்தனை வேலை செய்ய வேண்டியது இருக்குது பாருங்கள். அப்போ 12 உறுப்பில் இருக்க கழிவையும் வெளியே அனுப்பி அத்தனை உறுப்பையும் கிளியர் பண்ணால் தான் மண்ணீரல் ஓகே, என் 12 ஆர்கனும் என்னோட 12 ஆர்கனும் செட்டில்மெண்ட்டில் வந்துருச்சு, நானும் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவேன், இனி உங்களுக்கு சுகர் எப்பவும் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு எனக்கு உறுதி கொடுத்துட்டு கிளம்பும். ஓகேங்களா? அதுக்கப்புறத்துல இருந்து அந்த பர்சனுக்கு இந்த ஜென்மத்தில் சுகரே கிடையாது. அது இல்லாமல் நாங்கள் சொன்ன மெயின்டெனன்ஸை மெயின்டைன் பண்ணுற வரையிலும். ஓகேங்களா? அப்படின்ற ஊர்ஜிதத்தை பண்ண முடியுது. இப்படி தாங்க நாங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோம். எப்படிங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நினச்சா நிச்சயம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றின எஜுகேஷனை நீங்கள் கற்றுக்கோங்க. எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் அக்குபஞ்சர் பற்றி படிக்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வீட்டிலேயே பெரிய பெரிய ஆபத்துகள் வராமல் ஆரம்ப கட்டத்திலேயே அவங்கள சின்ன சின்ன விஷயத்தினால சின்ன சின்ன பாயிண்ட் மூலமாகவே அவர்களை பாதுகாக்க முடியும். வருமுன் காப்பதே சிறந்தது. தேங்க்யூ.